யாருக்கு தெரியாது அரசியல்? இந்த 21ஆம் நூற்றாண்டில் மாபெரும் மக்கள் புரட்சி இளைஞர் படை மெரினா புரட்சி என்று நாட்டு மாட்டுக்காக குரல் கொடுத்த போது நாங்கள் தமிழ் மாணவர்கள், தமிழுக்கு உயிரானவர்கள், தமிழகம் அமைதியாக இருந்தால் ஏடுகள் தூக்கி படிப்போம், இல்லையா எரிமடியாய் வெடிப்போம் என்று போராட்டத்தை நடத்திய போது அங்கு போய் மாணவர்களை ஊக்கப்படுத்தி போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தாரே எங்கள் தலைவர் அவர்கள். அது அரசியலா இல்லையா? யாரை பார்த்து தெரியாது அரசியல் என்கிறீர்கள்? நான் ஏன் சொல்கிறார்கள் கொள்கையை எதிரி வேறு, அரசியல் எதிரி வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்ப என் தம்பி சொன்ன மாதிரி எங்க தலைவர் சொன்னார், எங்களுடைய சண்டை திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான். இடையில் காமெடி பீஸாக வந்து சிலர் ஏறுகிறார்கள் வாலின்றாக என்று. அந்த காமெடி பீஸ் யார் என்றால் அவரே பேசிப்பார். அவர் சொல்றாரு என் தம்பி சொன்ன மாதிரி, நான் தான் தம்பிக்கு அதிகமா அறிவுரை சொல்றேன். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம மெயின் ரவுடி அடிக்கிறவன், எடுப்பு துடுப்பு இவங்களெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஏன் நான் சொல்லுவேன்னா, எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடியோடு வேறையும் தோளோடு தோலுரிக்க என் அண்ணன் சம்பத் அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறதோ, அதே போல அந்த கட்சியை அரசியல் அப்புறப்படுத்தக்கூடிய அறிவும் கட்டி எழுப்பியவன் என்ற ஒரு காரணத்துக்காக உண்மையை அரசியல் அப்புறப்படுத்தக்கூடியதான் இந்த கட்சிக்கு வந்திருக்கு. நான் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதும் ராம் தமிழரை அரசியல் இருந்து விரட்டுவதும் தான் என் இறுதி இலக்கு. நீ வந்து சொல்லிட்டு இருக்க நான் தான் தம்பிக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசின ஐடியா கொடுத்தேன். அந்த ஐடியாவை நீயே பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஐயா. உனக்கே ஐடியா நான் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். யாருகிட்ட கதை சொல்ற? கொள்கை இல்ல அவருக்கு, கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற அப்படின்ட்டு இவரே சொல்றா இல்லையா நீ அப்படின்ட்டு. கொள்கை எதிரி என்றால் ஒரே கொள்கை. இன்னைக்கு திமுகவுக்கும் திகாவில் இருந்து திமுக பிரிஞ்சது, ரெண்டுக்கு என்ன கொள்கை? சமூக நீதி கொள்கை. திமுகவில் இருந்து அண்ணா திமுக பிரிஞ்சது, என்ன கொள்கை? அதே கொள்கை. அண்ணனுக்கு தெரியும் திமுக இருந்து மதிமுக பிரிஞ்சது, எதுக்கு பிரிஞ்சது? எல்லாம் ஒரே கொள்கை தான். ஆனால் எங்கள் பாதை வேறு, பயணம் வேறு, அதனால் எங்களுடைய அரசியல் வேறாக இருக்கிறது. ஆனால் ஒட்டு மொத்தமாக எங்கள் அரசியல் எதிரி வேறாக இருக்கிறது. நாங்கள் மானுட தத்துவத்தை பேச வந்தவர்கள், நீங்கள் மனுநீதியை பேச வந்தவர்கள். பாரதிய ஜனதா என்பது மாநில எதிரி. மனிதருக்காக அரசியல் செய்யாமல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்வதால் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லவில்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற காரணத்தால் அவர்கள் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அவர்கள் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நீங்க போய் படிங்கப்பா, நீங்க போய் படிங்க. இங்க வந்து பேசுறாங்க சின்ன சின்ன பசங்க, நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவனெல்லாம் இவன் சாட்டைன்னு சொல்றாங்க, சாக்கடை சாக்கடை முருகன் தான் சொல்றாங்க. ஐயோ ஜெயலலிதா அவர்களிடம் போய் கையை கட்டி கொண்டு எங்காலு யாரு எங்க அண்ணஜிமா விழுந்து விடாத வீரம், மண்டியிடாத வீரம், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை பேசிட்டு ஜெயலலிதா கிட்ட எப்படி மண்டிட்டு கிடக்கிறார் பாருங்க. அதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தேதி சூட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, விழுந்து விடாத வீரம், மண்டியிடாத வீரம் எப்படி மண்டிட்டு கிடக்குது பாரு. எங்க அண்ணன் தான் அதாவது உங்களுக்கு அனுப்பிடுற எல்லாத்துக்கும் அது நம்ம விர்ச்சுவல் வாரியர் பரப்பிட்டுறாங்க. தான் எடுத்த தன்னுடைய தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பணிவாக நடந்து கொண்டதுதான் என் தலைவனே ஒழிய பயந்தல்ல. ஒரு காலமும் யாருக்கும் பயப்படுவர் எங்கள் வெற்றி தலைவர் கிடையாது. உன்னை மாறி பாலியல் வளர்ச்சிக்காக கை கட்டி கொண்டிருந்த ஒரு தலைவர்களாங்க. இந்த மக்களுக்காக நீங்கள் இத்தனை நாளாக இந்த மக்களை வைத்து பிழைத்த போது இந்த மக்களுக்காக உழைக்க வந்த ஒரு தலைவராக தலைவன். இவர்களெல்லாம் நீங்கள் ஆள துடிக்கிற போது இந்த மக்களுக்காக வாழ துடிக்கிற தலைவன். நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, கொள்கை இல்ல கூட்டணி ஒரே ஏதோ புரட்சி செய்து 2008 ஈழத்துல போய் அங்க ராணுவ பயிற்சி எடுத்து போராடிட்டு வந்த மாதிரி சும்மா டுபாக்கூர் இதை நான் சொல்லிங்க. நீங்க போய் டுபாக்கர் பொலிட்டிஷியன் இன் இந்தியா அப்படின்னு இப்ப பாருங்க, டுபாக்கர் பொலிட்டிஷியன் இன் இந்தியான்னு போடுங்க, கூகுளே அவர் தான் சொல்லுது, நான் சொல்லல. இதையே அந்த கட்சியில் இருக்கவன் 2024 எனக்கு தெரியும் அந்த பேரை நீக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 25 லட்சத்தை வாங்கி அதையும் வேட்ட விட்டானுவேன். அப்ப கட்சியில இருக்கவெல்லாம் டுபாக்கூருக்கு தலைவன், டுபாக்கூர் தலைவன் அவன் நம்மளை பார்த்து சொல்றான். காரண மயிலாட கண்டிருந்த வான்கோழி
தானும் அதுபோல பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடுமே கட்டாதான் கள்ள கவிங்கிற மாதிரி நாங்க மயில்யா, ஆண் மயில் தோகை இருக்க ஆடுறான். உங்களுக்கு இல்லைன்னா அமைதியா இருக்கணும். அந்த மாதிரி நினைச்சிட்டு நடிக்க கூடாது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பார், ஒரு பொதுக்கூட்டம், பொதுக்கூட்டத்தை மாநாடு மாதிரி கரூர் மண் நடத்தி காத்துக் கொண்டிருக்கிறது. மாற்றத்தை விரும்பும் மாநாடு இல்ல, ஏமாற்றத்தை கொடுக்கும் மாநாடு. அது ஏமாற்றத்தை கொடுக்கும் மாநாடு. அததான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அங்க தலைவனை பார்த்து ரொம்ப கிண்டலு கேலி ஓடுகாலி. ஹேய், இந்த மண்ணில் திட்டமிட்டு என் தலைவன் வெளியே வரக்கூடாது என்பதற்காக ஆம்புலன்ஸ் செய்த சதி செயல். ஆம்புலன்ஸ்னா யாருன்னு தெரியும். ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு நாள் போயிட்டே இருக்கேன், என் தம்பி சொல்றான் பின்னாடி, டேய் செந்தில் பாலாஜி வரான் வெளியூர்றா, செந்தில் பாலாஜி வரா வெளியூர்றான். ஐயோ யார் அவன் சொன்னது, நான் சொல்ல, நான் யாரையும் மரியாதை குறைய பேச மாட்டேன். எனக்கு அப்படியான பாரகத்தில் கேட்டா ஆம்புலன்ஸ் வருது பின்னாடி வெளியூர்றான்றான். அந்த மாதிரி என் தலைவர் வெளியே வரக்கூடாது என்பதற்காக நிகழ்த்தப்பட்ட அந்த சதி செயலால் எங்கேயும் போய் ஓடி ஒளியிலேயே இங்க வந்து பேசுறான். ஒரு பையன் சாப்பாட்டுக்காக கட்சிக்கு வந்தவங்க, அவன் படிச்சு தஞ்சாவூர்ல படிச்சு எல்லாமே அட்டம்ப்ட், ராவன்குடியில 3 வேளை சோறு இருக்குதுன்னு கட்சிக்கு வந்தவன்லாம் நம் தலைவரை பார்த்து ஓடி ஓடிங்கிறான். சிபிஐ சம்மன் அனுப்பி டெல்லிக்கு அழைத்த போது அவர் நினைத்திருந்தால் வழக்கறிஞர் மூலமாக கடிதம் கொடுத்திருக்கலாம், இல்லை என்றால் இன்னொரு தேதியை மாற்றி வாங்கியிருக்கலாம், இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் சொல்லி தடையாணை பெற்றிருக்கலாம். உன்னை போல் நீ கொடுத்த பாலியல் வழக்கிலேயே ராவன்குடியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தொண்டர்களை அழைத்துக் கொண்டு போன தலைவர் இல்லடா. 2500 கிலோமீட்டருக்கு அந்த இருக்க டெல்லியிலே போய் சந்தித்து வந்த தலைவன் நாங்க. அதுல வேற போயிட்டு வந்து விசாரணை. இது நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். அனுமதி வாங்கிட்டு தம்பிகிட்ட சொன்ன, தம்பி நான் கொஞ்சம் எல்லாம் மீறுவேன், ஏன்னா இவங்களை அழித்து ஒழிக்காமல் நல்ல அரசியலை இந்த தமிழ்நாட்டில் பரப்ப முடியாது. அந்த அந்த நீங்க பாருங்க அந்த வீடியோவை. இதுல வேற பெண்கள் பாதுகாப்பு. உங்ககிட்ட இருந்தா பெண்களை பாதுகாக்கணும், உங்ககிட்ட இருந்தா பெண்கள் பாதுகாக்கணும். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வழக்குக்கு போயிட்டு வழக்குல விசாரணைக்கு போற, அது நீ கொடுத்த விசாரணையில போற, போயிட்டு வந்து அந்த புலிக்கொடியை முடிச்சு ஆற்ற. பெரிய காவிரி நதிநீர் உரிமையை பெற்று வந்த போதும் கச்சத்தீவை மீட்டு வந்தது போலும் பாலியல் வழக்குல போய் விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கே எங்கே புலிக்கொடி வீழ்ந்து விட்டது என்று சிங்கள பௌத்த பேரிடமானம் நினைத்ததோ, இதோ என் ராஜராஜன் தூக்கிய புலிக்கொடியை பல்வேறு இளைஞர்கள் தூக்கி பிடித்த அந்த புனிதமான புலிக்கொடியை உன்னுடைய பாலியல் விஷயத்துக்காக தூக்கி பிடிக்கிற நீ இந்த இனத்தை எங்கெல்லாம் கொண்டு போய் அடங்க வைப்பன்னு எனக்கு தெரியாதா? பாருங்க, மற்ற கட்சிக்காரர்ல ஒரு திமுக கூட்டம் நடந்தா தொண்டன் தான் குடிப்பான், இவன் மாநாடு நடத்தினா தலைவனே கொடுப்பான். அதான் ராம் தமிழர். பாரு, 2018 மாவீரர் நாள் செத்தவர்களுக்காக அழுந்தவர்கள் மத்தியில் அழுவதற்காக செத்தவர்கள் மாவீரர்கள். மாவீரர்கள் துயிரும் இல்லத்திலே தொங்கிக் கொண்டிருக்க கொடிதான் இந்த மஞ்சள் சிவப்பு வந்த கொடி. உலகம் முழுக்க இருக்க 12 கோடி மக்களுடைய உரிமையை பறைசாட்டுகிற கொடி இந்த கொடி. இந்த கொடியை வைத்து நடக்கிற மாவீரர் கூட்டத்திலே நீங்கள் பட்டானை தட்டி பாருங்கள். 2018 என்று குடித்துவிட்டு மாவீரர் கூட்டத்திலே பேசுகிற ஒரு மனலாம் தலைவனா? எங்களை பார்த்து மரியாதை இல்லை என்கிறீர்கள். இந்த இனத்திற்காக கேட்டா நான் தமிழ் தேசியம் பேசுறேன். என் தம்பி, இனிமேல் நான் உனக்கு சொல்றேன், இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு அயோக்கியன் அப்ப அழுக்கற்ற தலைவனை தம்பி என்பதை என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ இனிமேல் தம்பி சொல்லாத. இப்படியா சொல்லுவ? தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று விட்டார்கள். இதோ பெரியாரை கரைத்து குடித்து அண்ணாவை உள்வாங்கி எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்திற்கார, அவருக்கு தெரியாத தமிழ் தேசியம் திராவிட தேசியமா? திராவிடத்தை படிக்கல்லாக உருவாங்கி கொண்டு இந்த மண்ணிலே தமிழ் தேசத்தை நிறுவேண்டில்தானே எங்கள் தலைவர் வந்திருக்கிறார். உன் இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம், நீ முதல்ல எந்த பக்கம் இல்ல. நீ யார்? யாரு சங்கி என்றால் செருப்பு எடுத்து அடிப்பன் காமிச்சிட்டு, சங்கி என்றால் சக தோழன் என்று சங்கினி சங்கி. நீ வந்து எங்க தலைவரை பத்தி நீ தவறா பேசுற. இது வந்து வார்ம் அப் தான், இது பயிற்சி. இன்னும் மெயின் எல்லாம் இருக்குது. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க எதுக்கும் அச்சப்பட மாட்டோம். 2011 இதே மண்ணில் நான் ஒருவர் அழைத்து வந்து இதே செந்தில் பாலாஜி வெல்வதற்காக
வேலை செய்தவன் நான். 2026 செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தூய சக்தியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாம் உறுதி பூண வேண்டும். பணநாயகத்தை ஒழித்து சனநாயகத்தை மீட்க, மன்னர் ஆட்சியை ஒழித்து மக்களாட்சியை மீட்க, தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பி தூய சக்தியை வளர்க்க, வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் காலை எழுந்து போய் அந்த விசில் பொத்தானை அழுத்துகிற போது சூரியன் மறையும், இரட்டை இலை கருகும், தாமரை உதிரும் என்று கூறி புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை தமிழகத்தில் அமையப்போகும் தளபதியின் ஆட்சி சொல்லும். நன்றி.